ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். இதோ வருகிறேன் அதோ வருகிறேன், நான் அரசியல் வருவது உறுதி, நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு பேசிக் கொண்டு தெரிந்த நடிகர்களின் மத்தியில் அரசியல் களத்தில் குதித்து விட்டார் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள். வெற்றி என்கிற திரைப்படத்தின் மூலம் தனது கலை பயணத்தை ஆரம்பித்த விஜய் அவர்கள் அதே தமிழக வெற்றி கழகம், வெற்றி என்கிற வார்த்தையோடு அரசியல் களத்திலும் பொதுவாழ்வு துறையிலும் களம் இறங்கியிருக்கிறார். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவை இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் எம்பிஆர் டிவி மீடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு அரசியல் களத்தில் விஜய் குதித்திருக்கிறார். தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இந்த உழைக்கும் வர்க்கத்தை எப்படியாவது முன்னேற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கிற அரசியல்வாதிகளுக்கு தமிழக களம் இன்றும் வெற்றிடமாகவே இருக்கிறது. தமிழக களத்தில் வெற்றிடம் உள்ளதை எந்த தலைவனும், தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு உழைக்க வருகிற தலைவனும் கண்டிப்பாக அந்த தமிழக மக்கள் வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கையில் விஜய் களம் இறங்கியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, எம்ஜிஆரை பொறுத்தளவு சொல்வார்கள், அவர் திரைத்துறையில் வாழ்ந்தார், ஆனால் கலைத்துறையில் வாழ்ந்தார், ஆனால் பொது வாழ்க்கை துறையில் அரசியல் துறையில் நடித்தார் என்பார்கள். எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிடும்போது கலைத்துறையில் அவர் வாழ்கிறார், ஆனால் பொது வாழ்க்கை துறையில் அவர் நடிக்கவே இல்லை. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், அக்கம் பக்கத்திற்கு தெரியாமல் ஏகப்பட்ட உதவிகள். நான் சென்னையில் இருந்த காலகட்டங்களில் இப்போதும் கூட அவருடைய பிறந்த நாள் அன்று பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கோஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள், அங்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் தங்கம், அரப்பவன், காப்பவன், மோதிரங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டவரை இப்போது நடந்த தென் மாவட்டங்களில் நடந்த புயல், அந்த புயல்களில் இருந்த வீடுகளுக்கெல்லாம் நிதி உதவி அளித்து வீடு கட்டித்தர முன் வந்திருக்கிறார். ஆக நன்றாக தன்னுடைய இயற்கை கொடுத்த அந்த செழிப்பான வாழ்வை அடுத்தவருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இளைய தளபதி விஜய் அவர்கள். அவர் இன்று அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார். அவர் மற்ற தலைவர்களைப் போல அல்லாமல், சர்வாதிகார அரசியல் இல்லாமல் நிலையான ஒரு எளிமையான அரசியல்வாதியாக வலம் வந்தால் கண்டிப்பாக மக்கள் அவரை முன்னேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு, இந்த இளைய தளபதி விஜய் அவர்கள் ஏன் அரசியலில் தள்ளப்பட்டார் என்ற கேள்வி நம் முன்னே நிற்கிறது. ஏனென்றால் அவர் சந்தித்த இடையூறுகள், அவர் சந்தித்த பிரச்சனைகள், இந்த சர்வாதிகாரமும் இந்த சாதியவாதமும் நம்முடைய தளபதியையும் விட்டு வைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், விஜயோட சாதியை பெயரை கேட்டு அவருடைய தந்தை இயக்குனர் எஸ் சந்திரசேகரை ஒரு முறை மீடியாக்கள்லாம் பின்தொடர்ந்தே சென்றன. வேண்டும் என்றே வம்பிழுக்கிறதுக்காக அவர் என்ன சாதியை சேர்ந்தவர் என்று கேட்டார்கள். ஆனால் விஜயுடைய தந்தை எஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் சாதியே பதியவில்லை என்று சொன்னார். அதோடு மட்டுமில்லாமல் சமீபத்திய ஒரு 4 திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களுக்கான வெற்றி விழாவை, இந்த படங்களுக்கான இசை வெளியீட்டு விழாவை நடத்த விட முடியாமல் இந்த அரசு தடுத்தது. ஆண்ட அரசும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற அரசும் சரி, இத்தனை இடையூறுகளையும் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் சந்தித்து, இதற்கெல்லாம் நம்மையே இந்த பாடுபடுத்துகிறார்களே, இந்த நம்முடைய மக்கள், நம்மை நம்பி இருக்கிற இளைஞர் பட்டாளம், நம்முடைய மக்கள் எல்லாம் என்ன பாடுபடுவார்கள் என்று ஏதோ இந்த காலகட்டத்தில் நம்மால் இயன்றதை செய்வோம் என்ற நம்பிக்கையோடு அரசியல் களத்தில் இயங்கியிருக்கிறார் என்று நம்புகிறோம். அவருடைய இந்த கலை பயணம் போல இந்த அரசியல் பயணமும், இந்த பொது வாழ்க்கை பயணமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் அவர்களுடைய ரசிகர்களின் துணையோடு நாமும் ஒத்துழைப்போம் என்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த அரசியல் கலை பயணம் அவருக்கு வெற்றி பெற எம்பிஆர் மீடியா வாழ்த்துகிறது. நம்முடைய சேனலை எம்பிஆர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.